மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. கரூர் நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் முழு விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் முழு விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இது தொடர்பான முழு விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியிருந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் முழு விவரம் என்ன? விக்னேஷ், இன்று காலை கரூர் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதாவது வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இதனை கண்காணிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய நபரை அவர் கண்காணிப்பு குழுவாக நியமித்து அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தீர்ப்பினுடைய நகல் வெளியாகி இருக்கின்றது. அதில் பல்வேறு விஷயங்கள் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதால் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு நபர் ஆணையம் இதுவரையில் சேகரித்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை, அதே போல முதல் தகவல் அறிக்கை, அதே போல தனது விசாரணை முன்னேற்ற அறிக்கை, டிஜிட்டல் ஆவணம் உள்ளிட்ட எந்த ஒரு ஆதாரமாக இருந்தாலும் அதனை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அதே போல வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதால விசாரணை குழு மற்றும் ஒரு நபர் ஆணையம் செயல்பாடு ரத்து செய்யப்படுகிறது. அதாவது மாநில அரசு, அதே போல உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த ஆணையம் தற்போது ரத்து செய்யப்படுவதாகவும், தமிழ்நாடு அரசு கரூர் விவகாரத்தில் அனைத்து வகையான அந்த ஒத்துழைப்பையும் சிபிஐக்கு வழங்க வேண்டும். அதே போல சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஏற்படுத்தப்பட்ட அந்த குழு கரூர் விவகாரம் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ளலாம். அந்த விசாரணை என்பது சுதந்திரமாக மற்றும் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும். அதே போல உச்ச நீதிமன்றம் அமைத்த இந்த மேற்பார்வை குழு தனது வழக்கு தொடர்பாக சிபிஐ திரட்டிய ஆதாரங்களை ஆய்வு செய்வதற்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. எந்த நிலையிலாவது இது போன்ற இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு இல்லை, அறிவுறுத்தல்களோ அல்லது தேவைப்படும் அந்த பரிந்துரைகளை தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் இந்த குழு அணுகலாம் எனவும் நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கின்றது. மட்டுமல்லாமல் கரூர் விவகாரத்தின் இந்த தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் அமைத்த மேற்பார்வை குழுவானது தனது முதல் கூட்டத்தை வெகு விரைவில் நடத்த வேண்டும் எனவும் அந்த அறிவுறுத்தலானது இந்த உத்தரவில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் அனுப்பிய அந்த விதம் குறித்து பல்வேறு ஆழமான சந்தேகங்களை எழுப்புவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கியது, அதே போல கூட்ட நெரிசலில் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அரசு அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தியது வரை பல்வேறு விஷயங்களில் இந்த சந்தேகங்கள் வலுவாக எழுவுவதாக தற்போது நீதிபதிகள் தங்களுடைய அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது எனவும், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்த விசாரணை குழுவில் இடம்பெற இருக்கக்கூடிய 2 IPS அதிகாரிகள் யார் என்பதை அந்த குழுவிற்கு தலைமை தாங்கும் நீதிபதியான அந்த அஜய் ரஸ்தோகியே முடிவு செய்வார் என தற்போது அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் மாநில அரசின் அரசு இயந்திரத்தின் மீதான அந்த கட்டுப்பாட்டை ஆளும் கட்சி கொண்டிருக்கிறது, அவர்கள் முறையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த நீதிமன்றத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்கள். கரூர் ஏற்பட்ட உயிரிழப்பு காயம் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை நாடு முழுவதிலும் உள்ள மக்களின் மனசாட்சியை உலுக்கியிருப்பதாக நீதிமன்றம் தற்போது அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றது. இறுதியாக அனைத்து விதத்திலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த உத்தரவின் மூலமாக சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாகவும் மிக விரைவில் இந்த சிபிஐ தனது விசாரணையை தொடங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இதன் தொடர்பான அந்த விசாரணை விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் முழு விவரங்களை அளித்தமைக்காக நன்றி ராஜீவ். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.